மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் குத்புதீனிடம் கேட்கலாம். குத்புதீன், ஜெயலலிதாவோட பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பாக என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? குத்புதீன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த தினத்தை ஒட்டி 69வது பிறந்த தினத்தை ஒட்டி அரசு சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு சார்பாக இன்று சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் 69 லட்சம் மரக்கன்றுகளை நடும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பசுமையாக்கும் திட்டத்தின் அடிப்படையிலும் அந்த திட்டத்தையும் அவர் அங்கு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், விஜயபாஸ்கர் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். அதே போல மெரினாவில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவில்லத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் இங்கு பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்டுகிறார். தொடர்ந்து காலை முதலே வந்து இங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அங்கு அவர்கள் ஒரு கடவுளை போல கும்பிடுவதும் வணங்கி சிரம் தாழ்ந்து வணக்கம் செலுத்துவதும் என்று தங்களுடைய நினைவுகளை பரிமாறிக்கொள்கின்றனர். மறைந்த ஜெயலலிதாவுடைய உறவினர் தீபா இன்று காலை தனது இல்லத்தில் தீபா பேரவையினுடைய தலைமை அலுவலகத்தை தொடங்கி வைத்தார். அங்கு ஏராளமான தொண்டர்கள் வந்திருந்தனர். அவர்களும் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மெரினா கடற்கரைக்கு வந்து தங்களுடைய அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக தீபா பேரவையினுடைய நிறுவனர் தீபா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வந்து தன்னுடைய கணவர் மற்றும் அமைப்பு நிர்வாகிகளோடு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்தும் ஏராளமான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். குத்புதீன், தற்போது நீங்க வந்து அம்மாவுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய மெரினாவில் இருக்கீங்க. இப்போ ஜெயலலிதாவுடைய அந்த நினைவிடத்திற்கு யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்த வந்திருக்காங்க? அதிமுகவினர் முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஏற்கனவே நீங்க வந்து தீபா அவர்கள் வந்ததா சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம அதிமுகவிலிருந்து யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்திருக்காங்க? குத்புதீன், இதுவரை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவில்லத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அதிமுக சார்பில் முன்னணி கழக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அரசு சார்பில் யாரும் வரவில்லை. அரசு சார்பிலான விழா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மட்டுமே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவுடைய நினைவில்லத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வரவில்லை. நேராக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து தனியாக கட்சிக்கு உரிமம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்தும் பன்னீர்செல்வமோ அல்லது அவர்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அதிமுக கட்சி நிர்வாகிகளோ யாரும் இதுவரை மெரினா கடற்கரைக்கு வரவில்லை, ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வரவில்லை. நேரடியாக அவர்கள் ஆர்கே நகர் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் அங்கு மக்களை சந்திக்கக்கூடிய பணியை தொடங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்து அங்கு சென்றிருக்கின்றனர். இப்போது வரை தீபா பேரவையினுடைய தொண்டர்களும் மற்ற அதிமுக தொண்டர்களும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.